அன்பின் இஸ்லாமிய சொந்தங்களை எல்லாம் நடிகார்களே, அடுத்தது என்ன? ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒரு குழந்தை வளர்ப்புல தாக்கம் செலுத்துறது என்ன சொல்லுங்க? சூழல். என்னது? சூழல். இந்த சூழல் எப்படி தாக்கம் செலுத்துறது சொல்லுங்க? கேட்கிறது, பழகிறது, பார்க்கிறது. அந்த சூழல் ஒரு குடியார சமூகத்தில் ஒரு பிள்ளை வளர்க்கப்படுமையானால் என்ன செய்யும்? ஒரு கேவலமான, இழிவான, ஆபாசமான வார்த்தைகள் பேசப்படக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு குழந்தை வளர்க்கப்படுமையானால் அந்த குழந்தை என்ன செய்யும்? அதை தான் செய்யும். கேட்பதை பேசும், கேள்விப்படுவதை எத்தி வைக்கும். ஆக பிள்ளைகளின் சூழலை கவனத்தில் கொள்வது யாரின் கடமை? எமது கடமை. ஏன் தெரியுமா? இன்றைக்கு பிள்ளைகளின் சூழல்கள் யூத கிறிஸ்தவர்களை நோக்கி செல்கிறது. பாடசாலை தொடக்கம் இதுவரை இன்னைக்கு பாடசாலைகள் நிறைய பாருங்க, பச்சில குழந்தைகளை ஆனா படிப்பதற்காக அனுப்புகின்ற அந்த பாடசாலைகள் என்று இசைகள் ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது, நடனங்கள் ஆர்வமாக்கப்பட்டிருக்கிறது, சந்தை என்ற பெயரிலே அம்பலப்படுத்தப்படுகிறது. அதாவது பாடசாலைகளே தான் எல்லாம் கூடும் என்ற ஒரு செயலிலே விழாக்கள் என்ற பெயரிலே நடத்துகிறார்களா இல்லையா? சின்ன பிள்ளைக்கு இசை ஹலாலா? நான் கேட்கிறேன், சின்னாக்களுக்கு பாட்டு கேட்கலாமா? சின்னாக்கு டான்ஸ் ஆட ஏறுமா? சின்னாக்கு மேக்கப் போட ஏறுமா? சின்ன குழந்தைகளே பிள்ளைகளுக்கு மேக்கப், உதட்டுக்கு ஒரு சாயம், கண்ணுக்கு ஒரு மை, காது அது இது அப்படி இப்படி என்று எல்லாத்தையும் பச்சை குழந்தைகள் இருந்து பருவ வயது வழி வரைக்கும் என் குழந்தை என் சின்ன குழந்தை என்று வளர்த்து விட்டு அவருக்கு பருவ வயதை அடைந்தது நீ செய்யாத என்றால் எப்படி அன்பான உறவுகளை அது செய்யாமல் இருக்கும்? வளர்த்தது நாம் அல்லாஹ்விடத்தில் தப்பிக்க முடியுமா? அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, இந்த விடயத்தை நாம் கவனம் எடுக்க வேண்டும். அன்பின் உறவுகளே, இன்றைய கல்வியின் சூழல் அதுவும் ஒரு பிள்ளையுடைய வளர்ச்சி தாக்கம் செலுத்தக்கூடியது. கல்வி சூழல் நாம் உலக கல்வியை கொடுப்பதற்காக மார்க்கம் தடை செய்த எல்லா இடங்களையும் நாம் ஆகமாக்கின்றோம். ஒரு உலக கல்விக்காக வேண்டுகின்ற அந்த குழந்தையை நாம் வழிகேட்டையும் ஆமதிக்கின்ற ஒரு நிலைகளை அமைக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கல்வி கொடுக்கின்ற விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். ஏன் தெரியுமா? அங்குதான் இங்கு கலாச்சாரங்கள் சீரழிக்கப்படுகிறது, அங்குதான் இங்கு அஜ்னபி மகரபி என்ற உறவுகள் தடுக்கப்படுகிறது. எல்லோரும் நவீன நேரத்தை உயர்த்துடைய கலாச்சாரத்தை நோக்கி செல்கிறார்கள். ஒரு காலம் இருந்தது, அந்நிய பெண்களை பார்த்து கூச்சப்படுகின்ற ஆண்கள், அந்நிய ஆண்களுக்கு முன்னால் வெளிப்பட கூச்சப்படுகின்ற பெண்கள் பார்ப்பதாக இருந்தால் ஏதோ ஒரு பெரிய குற்றமாக எண்ணிய காலம் அது. இன்றைக்கு கை குலுக்குவதும் தோல் மேல் கை போடுவதும் என்று ஹலாலாக்கப்பட்டதாக சமூகம் மாறி இருக்கிறது. நபிகளாரியம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே யூத கிறிஸ்தவர்களுடைய செயற்பாடுகளை நீங்கள் அணுவாக பின்பற்றுவீர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்து நீங்களும் செய்வீர்கள். ஏன் தெரியுமா? அதில் நீங்கள் செய்யாவிட்டால் நாகரிகம் தெரியாதவர் சொல்வார்கள், இவருக்கு நாகரிகம் தெரியாது, இவருக்கு பழைய காலத்தில் இருக்கிறாரு, இவர் பெரிய அல்லாமா சூபி. அன்புக்குரியவர்களே, இப்படி வழிகெடுக்கக்கூடிய சாத்தான்கள் இறங்கக்கூடிய உணர்வியும் உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? யார் மீது சாத்தான்கள் இறங்குவார்கள் தெரியுமா? யாரெல்லாம் விட்டு கட்டி பொய்களை பரப்பி குழப்பம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் சாத்தான் இறங்கக்கூடியவர்கள். அவர்கள் ஒருபோதும் சமூகத்தின் சீர்படுத்தல் குறித்து பேச மாட்டார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமூகத்தினுடைய ஒரு சூழல் ஒரு குழந்தைகளுடைய வளர்ப்பில் பாரிய தாக்கம் ஏற்படுத்தும். இதுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி, ஒரு உதாரணம் தெரியுமா? இன்றைக்கு நம்மளாம் அனஸ் இப்னு மாலிக் யாரு? அனஸ் இப்னு மாலிக் யார்? அனஸ் இப்னு மாலிக்? அனஸ் இப்னு மாலிக் யார்? சொல்லுங்க, யார் அப்ப அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு? ஒரு சஹாபி. யார் அவர்? அவருக்கு என்ன ஸ்பெஷல் இருக்குது? அனஸ் இப்னு மாலிக் என்ற நபித்தோழர் குறித்து உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? அதிகமான நபிமொழிகளை அறிவித்தவர், நபிகள் நாயகத்துக்கு 10 வருட காலம் பணிவிடை செய்தவர், ஒரு அழகிய சூழலில் வந்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அங்கங்க அவருடைய தோற்றங்கள், அவருடைய நடைமுறைகளை எல்லாம் அதிகம் அறிவித்த ஒரு நபித்தோழர். ஒரு பெற்றவரா? நபிகளார் பெற்றவரா? அவர் தாய் அனஸ் இப்னு மாலிக்கினுடைய தாய் யார்? அனஸ் இப்னு மாலிக்கினுடைய தாய் சொன்னாங்க. யாரு? உம்மு சுலைம். யாரு இந்த உம்மு சுலைம்? யார் சொல்லுவாங்க? இன்னைக்கு
உலகத்துல லாபத்துக்காக வேண்டி நம்ம அதிகமான பெண்கள், ஓப்பனா சொல்ல போனா அதிகமான பெண்கள் உலகத்தில் கிடைக்கக்கூடிய மரியாதைக்காக வேண்டி, உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தூக்கி வீசுறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி உலகத்தை தூக்கி வீசிய ஒரு பெண்மணி முஸ்லிம் உகதுகளம் பதில்களம் சென்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக போரிட்டு அந்த நபித்தோழர்கள் காயமடைந்து வருகின்ற பொழுது அவர்களுக்காக வேண்டி விடுதலை செய்த ஒரு முஸ்லிம். எனக்கு இன்னைக்கு கல்யாணம் முடிப்பதற்காக வேண்டி மார்க்கத்தை செய்யக்கூடிய அல்லாஹ் மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடியவர்கள் இருக்கின்ற இந்த காலத்தில் அந்த காலத்திலேயே அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் எனக்கு வேண்டும், இறைவன் எனக்கு போதுமானது என்ற ஓரிரை கொள்கையில் இறைவன்மைக்கு ஒரு உதாரணம் முஸ்லிம். என்னுடைய குழந்தைய அழகிய முறையில வளர்க்கிறாங்க, அடைச்சப்படுமாறு வளர்க்கிறார்கள் நபிகளாருடைய அந்த சூழலிலே. அதனால்தான் இன்றைக்கு அதிக நபிமொழிகள், இன்றைக்கு நம்மளோட பிள்ளைகள் அதிகமாக உலக காரியங்கள் புது அறிவாக இருக்கலாம், இன்னொரு தேவைதான். ஆனால் அடிப்படை அறிவு கிடையாது, அடிப்படை அறிவு கிடையாது, நபிகளாயம் குறித்த அறிவு கிடையாது, மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் குறித்த அடிப்படை அறிவு கிடையாது. என்ன மார்க்கத்துக்காக நாம் முயற்சி எடுப்பதில்லை. நம்புறீங்களா? ஏற்றுக்கொள்றீங்களா? ஏற்றுக்கொள்றீங்களா? ஒரே ஒரு உதாரணம் கேட்கவா? 5 மணிக்கு 5ஆம் வகுப்பு பிள்ளைகளே அவர்கள் ஸ்காலர்ஷிப்புக்காக வேண்டி கிளாஸ் அனுப்புகிறார்கள். அதே 5 மணிக்கு எழுந்து 5ஆம் வகுப்பு மாணவரை பள்ளிக்கு எழுப்பிய பெற்றோர்கள் உண்டா? பிள்ளை படுக்கணும், சின்ன பிள்ளை. ஆனா 5ஆம் வகுப்பு ஸ்காலர்ஷிப்புக்கு அனுப்புறீங்களா இல்லையா? ஏன் கடமை இல்லை? 5ஆம் ஆண்டு அனுப்புறீங்களா இல்லையா? இதுதான் நம்மளோட நிலைமை. அல்லாஹ்வை ஏமாத்தேமா? அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இறைவனை மறந்து, இறைவன் அல்லாஹ் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் செய்கின்றவற்றை எல்லாம் இறைவன் அறியாத பராக்காக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் அனைத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறார். ஒரு அணுவளவு கூட மிஸ் ஆகாது எல்லாம் பதிவு செய்கின்ற கிராமன் காத்திமீன் சங்கேபி எழுத்தாளர்கள் உங்களுடைய தோற்பு என்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகளை தூங்க விட்டு பார்த்துக் கொண்டிருந்த ஒவ்வொரு பெற்றோர்களும், தூங்கிக் கொண்டு பார்த்துக் கொண்டிருந்த ஒவ்வொரு பெற்றோர்களும் எண்ணுங்கள், ஒவ்வொரு நொடியும் பதிவு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு ஏழைகளும் உங்களுடைய கழுத்துகளில் சுமக்கப்படும். அப்பொழுது என்னுடைய கை செய்தது நான் மண்ணோடு மண்ணா இருக்க கூடாதா என்று மறுநீர கவலைப்படுவீங்கப்பா. அதுக்காக சொல்றோம். இதைத்தான் சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றான், நபியே அவர்கள் உங்களுடைய நசீகத்தை கேட்கவில்லை, உங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நீங்கள் கவலை அடையாதீர்கள். உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்ளுகின்ற அளவுக்கு ஏன் வேதனைப்படுகிறீர்கள்? ஏன் பயங்கரமானது. இன்னைக்கு அதிக வெயில் அடித்தா ஏசியை தேவை, அதிக துன்பங்கள் ஏற்பட்டு அங்கிங்க போறோம். ஆனா மறுமையில எந்த நிலையுமே இருக்காதுப்பா. அரிசில நிழல் கிடைக்கணும்னா அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, 7 கூட்டத்தாருக்கு தான் அரிசில நிழல். யார் அந்த கூட்டம்? நாளை மறுமையில் எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த நாளிலே 7 கூட்டத்தாருக்கு தான் அரிசி நிழல். யார் அவர்கள்? யார் கூட்டம்? நமக்கு வேணுமா இல்லையா? நமக்கு அரிசி நல்ல வேணுமா இல்லையா? வேணுமப்பா. ஒவ்வொருவரும் சூரியன் தனக்கு அருகில் கொண்டு வரப்படுகின்ற பொழுது தங்களுடைய பாவங்களை கேட்டால் போல் அவர்களுடைய வியர்வைகளில் அவர்கள் மூழ்கி கொண்டிருப்பார்கள். அப்படி நீங்க மூழ்க போறீங்களா? அல்லாஹ் என்ன சொல்கிறார்? தந்தையை கண்டு தாய் விரண்டு வருவான், பிள்ளையை கொண்டு பெற்றோர்கள் விரண்டு வருவார்கள். குடும்ப உறவுகள் அங்கு கிடையாது. எல்லோரும் அறிந்து கொள்வது, இதுதான் என் அம்மா, இதுதான் என் அப்பா. எந்த பிள்ளைக்காக மார்க்கத்தை தூக்கி வீசினோம், எந்த கணவனுக்காக மார்க்கத்தை தூக்கி வீசினோம், எந்த உலகத்திற்காக, எந்த உறவுக்காக அநியாயங்களிலும் அக்கிரமங்களிலும் வட்டிகளிலும் சீரனத்திலும் விபச்சாரத்திலும் மூழ்கி கிடந்தோமோ அவர்கள் எல்லோரும் விட்டு ஓடோடி கொண்டிருப்பார்கள். இந்த நேரத்திலே அரசினுடைய நிலம் 7 கூட்டத்தார். யாருக்கு அந்த 7 கூட்டம்? யாராவது ஏதாவது ஒரு கூட்டத்தில் இருக்கதானே வேணும், விருப்பம் இல்லையா? ஒரு கூட்டம் வாலிபத்துல தன்னோட வாலிப பருவத்துல அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிச்ச ஒரு கூட்டம். வேற 6 கூட்டம். அறிவு எப்படி இது தெரியாம எப்படி அமல் செய்யறது? இது தெரியாது. நான் வாலிபத்தில் என் வாலிப பருவத்தை நான் நல்ல முறையிலே நான் செலவிட்டால் எனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரிசி நிழல் கொடுப்பான் என்ற நன்னோக்கத்தோடு நாம் பயணிக்கலாம். ஏன் யார் என்ன சகோதரிகளே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழந்தை வளர்ப்பிலே சூழல் கவனிக்கப்பட வேண்டும். நாம் எந்த பாடசாலைக்கு அனுப்புகிறோம், என் குழந்தைகள் எப்படி வளர்க்கப்படுகிறது, அவருடைய நடைமுறை பாவனை எப்படி மாறுகிறது, நபிவழிக்கு முரணாக இருந்தால் கட்டி சொல்லிக் கொடுக்கிறது, அதுக்கு நமக்கு தெரியாது.
உள்ள தவறு செஞ்சா மார்க்கத்துக்கு மாற்றமா போகுதுன்னா நமக்கு மார்க்கம் தெரியணுமா இல்லையா? அப்ப நாம மார்க்கத்தை படிக்கணும். ஏன்னா மார்க்கம் நபிமாருக்கு மட்டுமா கடமையானது? மார்க்கம் மௌலிமாருக்கு மட்டுமா? இல்ல, நம்ம எல்லாருக்குமே மார்க்கம். அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்ந்தால் மறுமையில் விமர்சனம். மார்க்கத்துக்கு முரணாக வாழ்ந்தால் மறுமையில் விமர்சனமா? அல்லாஹ் பாதுகாப்பு. இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,